மினிஸ்டர் கே நேரு அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிளைம்ஸ் தட் contractors paid between 7.5% and 10% of project values in bribes to secure contracts for the construction of toilets, civic projects and outsourcing services. அது மட்டும் இல்லாம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன அன்கவர் பண்ணிருக்காங்கன்னா டெண்டர்ஸ் வேர் மேனிபுலேட்டட். அது மட்டும் இல்லாம ப்ரீ செலக்டட் கம்பெனிஸ்க்கு டெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் டிஜிட்டல் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, ட்ரையல் அவைலபிளா இருக்கு. 300 டாக்குமெண்ட் 300 இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த நோட்டீஸை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ பல பேர் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது மேலே வந்து கேஸ் போட மாட்டாங்க, இது மேலே இன்வெஸ்டிகேஷன் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டாக்குமெண்டோட கண்டென்ட் எங்கேயுமே பெருசாக வெளியில் வரல, எக்ஸப்ட் சில ரினவுட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதை கம்யூனிகேட் பண்ண லெட்டரை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி கே நேரு அவர்கள் மினிஸ்டர் ஃபார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நோட்டீஸ் வந்து இப்போ டிவிஎஸ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்குவைரியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான இம்பார்ட்டன்ட் லீகல் அப்டேட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 6-7 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கொயரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த என்கொயரி ஆகப்பட்டது மொத்தமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 2 லெட்டர் எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து ஜாப் ரிலேட்டட் அலிகேஷன்ஸு, ரெண்டாவது வந்து டெண்டர் முறைகேடுகள். இது ரெண்டுமே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடந்ததா சொல்லப்படுற அந்த லெட்டரை பேஸ் பண்ணி தான் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.